மிதுன ராசி. மிருகசீரிட நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி ரீதியாக இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும்? கிரக நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா, யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த ராசிக்கு யோகாதிபதி, அதாவது அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடியவர், பாகிஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உத்திரட்டாதி சொந்த நட்சத்திரத்தில் போகிறார். இந்த நட்சத்திராதிபதி, அதாவது அவரே சனி பகவான், அந்த சனி பகவானுடைய பார்வைப்படக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ராசிக்கு 12, ராசிக்கு 4ஆம் இடம், அதே மாதிரி ராசிக்கு 7ஆம் இடம், இந்த 3 இடங்களை இந்த சனி பகவான் பார்க்குறார். அதே மாதிரி குரு ஜென்ம ராசியில் குரு பகவான் இருந்து புனர்பூச நட்சத்திரத்தில் இந்த மாதம் ஃபுல்லாகவே இந்த கிரக நிலவரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ குரு எடுத்துக்கிட்டோம்னாக்கா குருவுடைய பார்வை ராசிக்கு 5, ராசிக்கு 7, ராசிக்கு 9, ராகு இருக்கிற இடத்த 9ஆம் இடத்துல. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா மீதி அந்த இடங்கள்லாம் எந்த கிரகமும் இல்லை. உங்கள் சுய ஜாதகத்தில் புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள், அப்படி இல்லைனாக்கா தசா நடத்தக்கூடிய கிரகங்கள் இப்போ குரு பார்வைப்படக்கூடிய இடங்களில் இருந்தால் நல்ல ஒரு மாற்றங்களை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போ மிதுன ராசிக்காரங்க ஏப்ரல் மாதத்தில். அதே சனி பார்வைப்படக்கூடிய இடங்களில் இருந்துச்சுனாக்கா, இப்போ சுபகிரகமாக இருந்தால், சுபகிரக தசையாக இருந்தால், யோக தசையாக இருந்தால், இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எடுத்துருக்கிறது குரு தசை. இப்போ சனி பார்வைப்படக்கூடிய இடங்களில் குருவே இருக்கார், இல்லை குரு பார்வைப்படக்கூடிய இடங்களில் சுயஜாதக குரு இருக்கிறாரு, நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும். 6 இடத்துல 5 இடங்களில் ஏதோ ஒரு இடத்துல இந்த குரு அப்படிங்கிறது ஒரு கிரகம் இருந்தால், இல்லை சனி கிரகம் அடுத்து வரக்கூடிய தசை, சனி தசை அடுத்து வரக்கூடிய புதன் தசை, ஏதோ ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சிங்களேன், நல்ல ஒரு மாற்றங்களை இந்த மாதத்தில் பார்ப்பீங்க. அதாவது வேலை ரீதியாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ குரு தசை எடுத்துக்கிட்டோம்னாக்கா இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர், 10ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர், 7, 10 கூடிய கிரகம், ஜீவனஸ்தானாதிபதி. இவர் பெரும்பாலும் இந்த மிதுன வீடு, அதாவது புதனுடைய வீட்டுக்கு நன்மை செய்யாது குரு பகவான், குருடைய வீட்டுக்கு புதன் நன்மை செய்யாது. பாதகாதிபதியாக வந்துடுவாங்க. ஆப்போசிட் கிரகங்கள், ஆப்போசிட் வீடுகள் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா பகை கிரகங்களாக வந்துடும். இப்போ எந்த வயது காலகட்டத்தில் வரும் அப்படின்னாக்கா, மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு 20 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும், திருவாதிரைக்கு பார்த்தீங்கன்னாக்கா 4 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் உங்களுடைய தசாபுத்தி இருப்பை பொறுத்து. 4 வயசுனா இப்போ முதல் பாதத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா 16 வயசுலேருந்து 32, அதே மாதிரி 4ஆம் பாதத்தில் இருக்கிறீங்கனாக்கா 4 வயசுலேருந்து 20, அதாவது ஆரம்பம் 4 வயசுலேருந்து 3 வயசுலேருந்து ஒரு 20 வயசு வரைக்கும் இந்த குரு மகாதஸ் அப்படிங்கிறது வரும். 32 வரைக்கும்னு வச்சுக்கலாம். அந்த 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் 4 to 32 இதுக்குள்ளே எந்த வயதில் வேணாலும் குருதசை அப்படிங்கிறது வரும். புனர்பூசத்துக்கு தசா புத்தி இருப்பை பொறுத்து 15 வருஷம் கூட தசா புத்தி இருப்புகள் இருக்கலாம் முதல் பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு. இப்போ அந்த குருதசை நன்மை செய்யாது. இப்போ படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஏன்னா சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார் இல்லையா, உங்களுக்கு படிப்பு ரீதியாக ஏற்றம் நல்லாயிருக்கும், நீங்கள் எடுக்கிற முடிவுகள் நல்லாயிருக்கும், முயற்சி பண்ணுறது எல்லாமே நல்லாயிருக்கும், வெற்றி வாய்ப்புகளை அருமையாக தரும். நீங்கள் யோசிக்க தேவையில்லை. படிப்புக்கு ரூட் கிளியர். படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடுறீங்க, 22 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நிறைய முயற்சிகளை போடணும். ஏன்னா குரு சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார், ஜென்ம ராசியில். ஒரு சில பேருக்கு இந்த குரு தசை அப்படிங்கிறது ஒரு இடமாற்றங்களை கொடுக்கும். அதாவது வேலை ரீதியாக நிறைய அலைச்சலை கொடுக்கும். வேலை தேடுறது ஒரு சில பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சோம்பேறித்தனமாக கூட ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு அந்த முயற்சிகளை எடுத்திங்கன்னா வெற்றி வாய்ப்புகளை பார்க்கலாம். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை ரீதியாக இந்த ப்ரெஷர்லாம் இருக்குது இல்லையா, மேலதிகாரிகளோட தொந்தரவுகள், மேலதிகாரிகிட்ட நம்ம நல்ல பேர் இல்லாமல் இருக்கிறது, இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே கிளியர் ஆகும் இந்த மாதத்தில். ஏன்னா சனியுடைய நகர்வு உங்களுக்கு நல்லா இருக்குது. சொந்த நட்சத்திரம், சனி பார்வை உங்கள் ராசிக்கு பார்க்கல, உங்களை டிஸ்டர்ப் பண்ணலை. சனி பார்க்கக்கூடிய இடத்துல மட்டும் ஏதோ ஒரு கிரகங்கள், அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். அது கூட பெருசாக தெரியாது. ஒரு சில பேருக்கு 4ஆம் இடத்தோட குரு சம்மந்தப்பட்டிருக்கும். 4ஆம் இடத்துல ஒரு சில கிரகங்கள் இருக்கலாம். அது சம்மந்தமாக உங்களுக்கு இந்த மாதத்தில் வேலை ரீதியாக ஏற்றம் உண்டு, திடீர் ப்ரொமோஷன் கிடைக்கிறது. அது மாதிரி தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா தொழில் அப்படிங்கிறது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக நடக்கக்கூடிய தசை இது. இந்த குரு தசைக்கு தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப உஷாராக பண்ணணும். நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. சின்ன தொழில் முதல் கொண்டு பெரிய தொழில் வரைக்கும் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரகிள் கொடுத்துட்டே இருக்கும் இந்த குரு தசையில். தொழில் மட்டுமே நல்லா இருக்குது, நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஒரு நாள் நல்ல வருமானம் வரும், ஒரு மாதம் பார்த்திங்கன்னா நல்ல வருமானம் வரும், ஒரு மாதம் பார்த்திங்கன்னா டோட்டலாக டவுன் ஆகும். அப்படியே இதை எடுத்து அதில் போடுறது, அதை எடுத்து இதில் போடுறது, அது மாதிரி
பெண்களுக்கு அதே மாதிரி தான் அந்த ரொட்டேஷனில் தான் போயின்னு இருக்கும், மன உளைச்சல் அதிகமாக இருக்கும். அது மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது. தொழில் ரீதியாக கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா தொழிலுக்கு மட்டும் மறைமுக சுப தொடர்பில் இருந்தால் குரு ஓரளவுக்கு அப்படியே போயிட்டே இருக்கும். பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷத்தில் இருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பார்த்துக்கணும். அந்த சுக்கிர புத்திக்கு பிறகு சூரிய புத்தி, சந்திர புத்தி எல்லாம் கடன் அமைப்பை கொடுக்கக்கூடிய காலம். ஒரு சில பேருக்கு வந்து பண வரவுகளை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி கொடுக்கும். என்னதான் இருந்தாலும் இந்த மாதத்தில் வந்து செவ்வாய் சனி சேர்க்கை இருக்குது. செவ்வாய் வந்து பூரட்டாதி நட்சத்திரத்திலேருந்து ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் வராரு. அது வந்து உங்களுக்கு நல்லதுன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு பண வரவுகளை கொடுக்கும். செவ்வாயும் இது அவயோகம் செய்யக்கூடிய கிரகம். சனி வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. இப்போ 10ஆம் இடத்துல தான் ஒரு தொழில் ரீதியாக நல்ல ஒரு ஏற்றம், வருமானத்தை கொடுக்கும். ஆனால் குருதசை மட்டும் உங்களுக்கு நல்லா இருக்கணும். குருதசை சரியில்லைன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுத்து வருமானத்தை கொடுக்கும். ஒரு பண வரவு கூட கேட்டு கிடைக்கல அப்படின்னாக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கிடைச்சிரும். வராமலாம் போகாது, யாரும் ஏமாற்றிட்டுலாம் போக மாட்டாங்க. இந்த ஷேர் மார்க்கெட்டு அது மாதிரி போகிறது, ஸ்டாக் மார்க்கெட்டு அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் மணி யாருக்காவது ஒருத்தருக்கு லாக் ஆகும். பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த மிதுன ராசியில் இருக்கிறவங்க இந்த மாதத்தில். ஏன்னா செவ்வாய் சனி சேர்க்கை அப்படிங்கிறதுனால. அடுத்து வந்து சனி தசை. சனி தசை பார்த்தீங்கன்னாக்கா மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு 36 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும். இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு 20 வயசுலேருந்து 51 வயசு வரைக்கும். இந்த 4 பாதங்களில் இருக்கிறவங்களுக்கு முன்ன பெண்ணாக வரலாம். உங்கள் வயசில் 20 to 51க்குள்ளே தான் வரும். புனர்பூசத்துக்கு 11 to 31. இதே குருதசைக்கு சொல்ல மறந்தது என்னென்னாக்கா, திருமண வயதில் இருந்தீங்கன்னா திருமணம் கூடி வந்துடும். திருமணம்லாம் வந்து சக்ஸஸ் ஆகும். லவ் மேரேஜ் எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி சனி தசையிலும் திருமணம் சக்ஸஸ் ஆகும். இப்போ வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் இருந்தீங்கன்னாக்கா இந்த கடைசி பாதத்தில் இருக்கிறவங்க இல்லை, முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திருமண வயதில் இருப்பீங்க சனி தசையில். அவங்களுக்கெல்லாம் திருமணம் கூடி வரும். திருமண ரீதியாக ஏற்றம் உண்டு. யாராருக்கெல்லாம் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருக்கோ இந்த மாதத்தில் கொஞ்சம் தீர்வுக்கு வரும். இருந்தாலும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. வீட்டு குடும்பத்தில் வந்து ஒரு சில குழப்பங்களை கொடுக்கும் இந்த சனி அப்படிங்கிறது. ஏன்னா சொந்த நட்சத்திரத்தில் போகிறார், உத்திரட்டாதியில். சனி செவ்வாய் சேர்க்கை வேறு. இதில் யாராவது முதலீடு போடுறதோ இல்லை வேறு இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது வேறு ஆளை நம்பி பணம் கொடுக்கறது, ஏதோ ஒரு கொடுக்கல் வாங்கல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிங்க, பார்த்து பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் சரி. ஏன்னா சனி செவ்வாய் சேர்க்கை அப்படியே மணி லாக் ஆகும். யோகாதிபதி செவ்வாய் கிடையாது, சனி வந்து தான் யோகாதிபதி. இப்போ சனியோட செவ்வாய் சேரும்போது இந்த காலமெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுக்கும் பணங்க ரீதியாக. உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல அமைப்பில் இருந்தால் பணத்தை கொடுப்பார், இல்லைன்ற பட்சத்தில் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பார். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு சில பேர் வந்து ஏதோ ஒன்று ஆரம்பிக்கணும்னு நினைப்பீங்க. அது வந்து சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. இந்த காலகட்டத்தில் பண்ணலாமா, தசை நல்லா இருந்தால் பண்ணலாம், தப்பே கிடையாது. அது ஒன்று. மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மாறும். வேலை ரீதியாக ஒரு சில பேர் வந்து ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்துருக்கலாம். அந்த ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இடமாற்றங்கள் அது மாதிரி நிறைய சனி தசையில் நன்மை செய்யக்கூடிய அமைப்பு தான். பெரிய கெடுபலன்களை கொடுக்காது இந்த சனி பகவான் சனி தசையில். இதுலேயே நான் மிதனத்துக்கு தனியாகலாம் வீடியோ போட்டிருக்கேன். முதல் 10 வருஷம், பின்னாடி 9 வருஷம். முதல் 10 வருஷம் நன்மை செஞ்சிடும், பின்னாடி 9 வருஷம் அப்படிங்கிறது கெடுபலன் செய்யும். இப்போ சனி தசை எல்லாருமே தெரிஞ்சு வச்சுட்டு தான் வீடியோ பார்க்குறாங்க. சனி தசை நடக்குது, முதல் 10 வருஷம் முடிஞ்சு எனக்கு 12 வருஷம் 13 வருஷத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதில் வந்து வருமானம் வர்றது போகிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய எதிர்பார்ப்புகள் இந்த காலகட்டங்களில் வேண்டாம். அதனால் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய தசை தான். இந்த மாதத்தில் உங்களுக்கு டிஸ்டர்ப் கிடையாது. நீங்கள் வந்து தொழில் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். எம்ப்ளாயாக இருக்கிறவங்களுக்கு ஓகே. இது மாதிரி ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தாலும் சரி இப்போ வாங்கலாம். செவ்வாய் சனி சேர்க்கையெல்லாம் அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணாது, தாராளமாக வாங்கலாம். இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, அது மாதிரி ஒரு யோகத்தை கன்ஃபார்மாக கொடுக்கும். அதாவது உங்கள் சுய ஜாதகத்திலே செவ்வாய் நல்ல அமைப்பில் இருந்தால் இப்போ ஏதோ ஒரு இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, அது மாதிரி வரும். அது மாதிரி நல்ல அமைப்புகளை அந்த சனி பகவான் தசை அப்படிங்கிறது கொடுக்கும். அடுத்து புதன் தசை. புதன் இந்த ராசிக்கு வந்து ராசியாதிபதி 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். 55 வயசுக்கு மேலே 72 வயசு வரைக்கும் மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு. திருவாதிரைக்கு பார்த்தீங்கன்னாக்கா 40 வயசுலேருந்து 68 வயசு வரைக்கும். புனர்பூசத்துக்கு 30 to 47. இது புதன்னாவே உங்களுக்கு வந்து நிறைய யோசிக்கக்கூடிய கிரகம். நிறைய வந்து யோசித்து பண்ணுவாங்க எல்லாத்தையுமே. அறிவு கூர்மை, எதை பண்ணணும், எதை செய்யக்கூடாது, எதை செய்யலாம், இதெல்லாம் வந்து யோசித்து தான் பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் வந்து யாரும் புத்திமதி சொல்லணும்னு அவசியமே கிடையாது இந்த புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா சனி தசையில் அப்படி சொல்ல முடியாது. சனி தசையில் வந்து யார் புத்தி சொன்னாலும் ஏறாது, யார் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு சந்தேகமான பணம் வந்துன்னே இருக்கும்.
புதன் தசையில் எப்பவுமே தெளிவு இருக்கும், தெளிவான எண்ணம், தெளிவான யோசனை. இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா புதன் தசையே சரியில்லைனா கூட இவங்களுக்குன்னு ஒரு சுயமாக சிந்திக்கக்கூடிய தன்மை இருக்கும். வித்யாகாரகன் புதன், அவ்வளோ வித்தையை கையில் வச்சுருப்பாங்க அவங்க. அந்த புதன் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு நல்ல அமைப்பு தான். வேலையில் நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம், குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டு, பண வரவுகளை கொடுக்கக்கூடிய மாதம். நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். உங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்கோ, மன அழுத்தம் தான் சரி, மன அழுத்தம் கிளியர் ஆகும். உடல் ரீதியான தொந்தரவுகள், கடன் பிரச்சனைகள்லாம் இந்த மாதத்தில் கிளியர் ஆகும் இந்த புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா புதன் வந்து பார்த்திங்கனாக்கா சதய நட்சத்திரத்துலேருந்து அஸ்வினி வரைக்கும் போகிறார். அவரும் சனியை கூட சேர்றார். யோகாதிபதி தான், அது ஒன்றும் பெருசு கிடையாது. ஆனால் சனி புதன் சேர்க்கை அப்படிங்கிறது அந்தளவுக்கு நன்மை இல்லை. 10ஆம் இடத்துல தொழில் சார்ந்து ஒரு சில பேருக்கு வந்து ஸ்ட்ரகிள் கொடுக்கலாம், வேலை சார்ந்து ஒரு சில பேருக்கு வந்து ஸ்ட்ரகிள் கொடுக்கலாம். அதுதான் நீங்கள் மாற்றணும்னு நினச்சா நீங்கள் யோசிக்கணும் அதை பற்றி. நல்லபடியாக போயிட்டுருக்குன்னா நல்லபடியாக போகும். அதே மாதிரி தொழில் நல்லபடியாக போயிட்டுருக்குன்னா நல்லபடியாக போகும். கஷ்டத்தில் போனால் கூட ஒன்றும் பிரச்சனை வராது, மேலே மேலே பிரச்சனைகள் வராது. நீங்கள் ஏதாவது முதலீடு பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது யாரையா நம்பி பணம் கொடுக்கறது, அது மாதிரி கொடுக்கல் வாங்கல், அப்படி இல்லைனாக்கா பணம் வந்து இந்த மாதத்தில் வரேன்னா கொஞ்சம் அப்படியே ஸ்டக்காகி நிற்கும், அடுத்த மாதம் வந்துடும். அது மாதிரி இதெல்லாம் அந்த அமைப்பில் இந்த புதன் தசை வரும். இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதம். நன்றி.